தலை தூக்கும் ஆட்டோ ரேஸால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் இருக்காங்க. மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் 3க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோ ரேஸ் நடத்தப்பட்டுள்ளது. 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை பணம் கட்டி ரேஸ் நடத்தப்படுவதுடன் சாறை சாறையாக பைக்கிலும் சென்று அட்ராசிட்டி செய்துள்ளனர். ஆட்டோ ரேஸால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். மாதம்பட்டி ரங்கராஜன் புதிய வீடியோவை வெளியிட்டு மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்காங்க ஜாய் கிறிசல்டா. நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆகிட்டேன். லவ் யூ. சமையல் கலை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தன்னை மிரட்டி திருமணம் செய்தார் என மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்ட நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசிய புதிய வீடியோவை வெளியிட்டுள்ள ஜாய் கிறிசல்டா, இந்த வீடியோ என்ன மிரட்டலின் பெயரில் அனுப்பியதா, இதுல லவ்ல பேசுறாரா இல்ல மிரட்டலின் பெயரில் பேசுறாரா என்றும் ஜாய் கிறிசல்டா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்துல வாகன ஓட்டி உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராயப்பேட்டையைச் சேர்ந்த 19 வயதாகும் தனியார் கல்லூரி மாணவர் சுகைல் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்போன் கடை ஊழியர் சோயல் ஆகிய இருவரும் இரவில் ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மேம்பாலத்தின் எதிர் திசையில் தலைக்கவசம் அணிந்து சென்ற வாகன ஓட்டி ஒருவர் மீது பைக் ரேஸில் ஈடுபட்ட வாகனங்களில் ஒன்று மோதி அந்த நபர் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதில் மாணவர் சுகைல் மற்றும் எதிர் திசையில் வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த குமரன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சோயல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பைக் ரேஸில் பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மோதி சிதறிய நிலையில் அதன் பாகங்கள் பல மீட்டர் தூரம் வரை சாலையில் பரவி இருந்தன. விபத்து குறித்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் மற்றும் பெண்கள் கதறி அழுதனர். உதகை அருகே உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே பாலடா பகுதியில் உலா வந்த சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தனியார் பள்ளி வளாகத்தில் மெதுவாக நடந்து சென்ற சிறுத்தையை காவலர் வீடியோ எடுத்தபோது சப்தம் கேட்டு திரும்பி பார்த்த அந்த சிறுத்தை அங்கிருந்து ஓடியது. ஐந்து பேரை ஏமாத்திட்டு 6வது திருமணம் செய்து கொண்டதாக மனைவி மேல புகார் அளிச்சிருக்காரு இங்க ஒரு கணவர். பிள்ளைகளை தவிக்க விட்டு நகை பணத்துடன் எஸ்கேப் ஆன ஒரு கல்யாண ராணியின் கேடித்தனம் இது. டிக்டாக் செயலியில் அறிமுகமாகி 6 ஆண்டுகள் ஒன்றாக குடும்பம் நடத்திவிட்டு கணவன் போரடித்ததால் புது வாழ்க்கையை தேடி புறப்பட்டிருக்கிறது இந்த கல்யாண புயல். பிஞ்சு குழந்தைகளோடு தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியும் கூட அந்த அம்மணியின் கல் நெஞ்சு கரையவில்லை. பிள்ளைகளோடு கையில் புகார் மனுவை ஏந்தியபடி நிற்கும் இவர்தான் சிவக்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூரார்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்.
இவர் சென்னை துறைமுகம் பகுதியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு டிக்டாக் செயலி மூலமாக மதுரை மாவட்டம் டி குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்த காளீஸ்வரி என்கிற பிரியாவுடன் சிவக்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது தனக்கு திருமணமாகி தனது கணவர் பிரிந்து சென்று விட்டதாகவும், தனது தாய் இறந்து விட்டதாகவும், தனது சித்தியின் அரவணைப்பில் வாழ்ந்து வருவதாகவும், சித்தி தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் சிவக்குமாரிடம் கூறியுள்ளார் காளீஸ்வரி. இதனால் இரக்கம் காட்டிய சிவக்குமார் காளீஸ்வரியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. 5 வருடங்கள் சிவக்குமார் மற்றும் காளீஸ்வரி இருவரும் மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காளீஸ்வரி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென மாயமாகியுள்ளார். இதுகுறித்து சிவக்குமார் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். புகார் தொடர்பாக போலீசார் காளீஸ்வரியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்தனர். அப்போது காளீஸ்வரி, நான் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் சென்று உள்ளேன், நான் காணாமல் போகவில்லை என வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். மனைவியின் இந்த பதிலால் அதிர்ச்சியடைந்த சிவக்குமார் மதுரை மாவட்டம் டி குன்னத்தூர் பகுதியில் உள்ள காளீஸ்வரியின் சித்தியிடம் நேரடியாக சென்று விசாரித்துள்ளார். அப்போதுதான் சிவக்குமாருக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. காளீஸ்வரியின் சித்தி என்று சொன்ன மகாலட்சுமி காளீஸ்வரியை 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற தாய். பெற்ற தாயே இறந்துவிட்டதாக பொய் கூறி சிவக்குமாரை நம்ப வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி காளீஸ்வரிக்கு ஏற்கனவே 4 திருமணங்கள் நடந்திருப்பதாகவும், அதில் 2 கணவன்கள் இறந்தே விட்டதாகவும் கூறி பகீர் கிளப்பி உள்ளார். சீசன் பழங்களைப் போல காளீஸ்வரி சீசனுக்கு ஒரு கல்யாணம் செய்து உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி முதலாவதாக சென்னையை சேர்ந்த வெங்கடேசன், 2வதாக கோயம்புத்தூரை சேர்ந்த சுரேஷ்குமார், 3வதாக ஜெயராஜ் மற்றும் 4வதாக லிங்குசாமி என 4 திருமணம் செய்தும் போரடித்து போனதால் சிவக்குமாரை 5வதாக திருமணம் செய்திருக்கிறார் காளீஸ்வரி. ஆனால் பாவம் 6 வருடத்தில் சிவக்குமாரும் சலித்துவிட அவருடன் வாழ பிடிக்காமல் பெற்ற பிள்ளைகளையும் 5வது கணவனையும் கடற்றிவிட்டு தற்போது 6வதாக ஆம்பூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிவக்குமார் காளீஸ்வரியின் தாய் மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு சங்கராபுரம் காவல் நிலையத்திலும், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும், விழுப்புரம் மண்டல காவல்துறை தலைவர் ஆகிய அனைத்து காவல் நிலையங்களிலும் தனது 2 குழந்தைகளுடன் நேரில் சென்று மனு அளித்திருக்கிறார். ஆனால் எந்த அதிகாரிகளும் மனு தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளாமல் சிவக்குமாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்புவதாக வேதனை தெரிவிக்கின்றார். இன்ஸ்பெக்டர் விநாயக முருகன் சார் என்ன சொல்றாரு, இப்போ சட்டம் வந்திருக்கு, யார் கூடனா போய் வாயலாம் என்ன ஒரு தகவல் சொல்கிறேன் சார். இது வரைக்கும் நான் போய் 52 நாளாக நான் என் பசங்களை தூக்கிட்டு நான் அங்கேட்டு இருக்கிறேன். எந்த ஒரு தகவலுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. கேட்டால் நான் 2 போலீஸ் போட்டு விட்றேன், நீங்கள் போங்கன்றாங்க. அதே போல் ஒரு கார் நம்பர் கொடுத்தேன், அதுவும் ட்ரேஸ் அவுட் பண்ணல. எல்லா அதிகாரமே என்கிட்ட இருக்குது சார். ஆனால் எந்த கேஸுமே எடுக்க முடியாது. விழுப்புரத்துக்கு டிஐஜி ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே வந்து மேடம் வந்து என் கவலை வந்து படித்து பார்க்கல, எதுவுமே இல்லை, அனுப்பிச்சி விட்டாங்க. எப்போ யார் கூட நான் வாயலாம் போப்பான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே கீழே தங்கப்பாண்டியன் ஒருத்தர் வந்து நான் விசாரிச்சார் என்னைய. இனிமேல் சார் எங்கள் மனைவி போயிட்டுருந்தேன், நான் சார் நான் குழந்தைங்களோட நான் சூசைட் பண்ணிக்கணும் வந்து, நீ போய் செத்து போயிடு, எங்களுக்கு என்ன நீ பூமிக்கு இருந்து பாரு, நீ இந்தமாரி தகவல் சொன்னால் மன உளைச்சலில் வந்து என் பசங்களை வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் சார். போட்டு கூட நான் அனுப்பிச்சி விட்டேன், ஸ்டேஷனுக்கே அனுப்பிச்சி விட்டேன். அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கலை. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நான் மனு கொடுத்தேன் 27ஆம் தேதி. கலெக்டர் சார் கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு பண்ணலை. எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் 4 முறை, அங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபோன் பண்ணுறாங்க, எந்த தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார்.
சிவகுமாரின் மனைவி காளீஸ்வரி வெளியேறிய போது வீட்டிலிருந்த 3 பவுண்ட் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படி அற்ப சுகத்திற்காக பல அப்பாவி ஆண்களின் வாழ்க்கையில் விளையாடும் காளீஸ்வரியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதே சிவகுமாரின் கோரிக்கையாக உள்ளது. கல்யாண வீட்டிற்கு தாய் மாமன் சீர் செய்யறதுக்காக வந்த 2 குடும்பஸ்தன்கள் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி திடீரென காணாம போயிருக்காங்க. கடந்த 5 நாட்களா தேடப்பட்டு வந்த நிலையில அவங்க 2 பேரும் அழுகிய சடலமா மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பகீர் பின்னணி இது. விருதுநகர் மாவட்டம் அப்பை நாயக்கன்பட்டி அருகே உள்ள அர்ஜுனா ஆற்று பகுதியில் அன்று பதற்றம் அனலாக தெறித்துக் கொண்டிருந்தது. கடந்த 5 நாட்களாக காணவில்லை என தேடப்பட்டு வந்த 2 குடும்பஸ்தன்கள் இங்குள்ள கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களின் உடலை அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறையினர் தரப்பிலிருந்து உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனத்த இதயத்தோடு சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் துக்கம் தாழாமல் துடிதுடித்தது அங்கிருந்த அனைவரையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. விசேஷ வீட்டிற்கு வந்தவர்கள் இப்படி சடலமாக கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை அறிய விசாரணையில் இறங்கினோம். இறந்தவர்களின் பெயர் ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருக்குமே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி உறவினர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சொந்த பந்தங்களின் புடைசூழ சுரேஷ்குமாரும் ரவிக்குமாரும் சாத்தூர் அருகே உள்ள நடுவப்பட்டியில் உள்ள கெங்கையம்மன் கோவிலுக்கு குடும்பமாக வந்துள்ளனர். மறுநாள் பொழுது விடிந்தபோது உறவினர்கள் இருவரும் காலை கடனை கழிப்பதற்காக அர்ஜுனா ஆற்று பகுதிக்கு ஒன்றாக சென்றுள்ளனர். ஆனால் வெகு நேரமாகியும் அவர்கள் திருமண நிகழ்விற்கு திருப்பி வரவில்லை. தாய்மாமன் சீர் செய்வதற்கு கூட வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அருகிலிருந்த அப்பை நாயக்கன்பட்டி காவல் நிலையத்தில் மேன் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 6 நாட்களாக காணாமல் போன இருவர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினருக்கு துப்பு கிடைக்காத காரணத்தினால் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சஸ்பென்ஸ் தொடர்ந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் புதன்கிழமை அதிகாலை அதே பகுதியில் உள்ள உறை கிணற்றிலிருந்து திடீரென அதிகப்படியான துர்நாற்றம் வீசுவதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாருக்கு அந்த உறை கிணற்றிற்குள் மனித உடல்கள் இருப்பதற்கான வாய்ப்பிருப்பதாகவே தோன்றியுள்ளது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் வேப்பிலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த தெய்வானை குடும்பத்தினர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளது. ஒருபுறம் விசாரணை வேகம் எடுத்திருந்த போது மற்றொரு புறம் அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளனர். துர்நாற்றம் வீசிய உறை கிணற்றின் அருகே ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டிய போது அதற்குள் இருந்து சுரேஷ்குமார் மற்றும் ரவிக்குமார் ஆகிய இருவரின் உடல்களும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. நடந்தது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. அதில் வேப்பிலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிங்கம் அவருடைய மனைவி தெய்வானிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளதும் காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை காப்பாற்ற அந்த தோட்டத்தை சுற்றிலும் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது.
சம்பவம் நடந்த அன்று காலை கடனை கழிப்பதற்காக மக்காச்சோள தோட்டம் வழியாக சென்ற ரவிக்குமாரும் சுரேஷ்குமாரும் அந்த மின்வேலியில் கால் வைத்தபோது அவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மின்சாரம் தாக்கி உயிரற்ற சடலங்களாக கிடந்த இருவரின் உடல்களையும் பார்த்த சிங்கத்தின் மருமகன்களான மணிகண்டன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் பதற்றத்தில் அந்த உடல்களை உறை கிணற்றிற்குள் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல 6 நாட்களாக நடித்து நாடகமாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மணிகண்டன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரையும் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே மின்சாரம் தாக்கிதான் இருவரும் உயிரிழந்தார்களா அல்லது இந்த சம்பவத்தில் வேறு ஏதேனும் மர்மங்கள் உள்ளதா என்பது தெரிய வரும். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து அதற்கு மனித உயிர்களை பலியாவது இது கடந்த 10 நாட்களில் நடந்துள்ள 2வது சம்பவம். குள்ளூர் சந்தை பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ் கடந்த மாதம் முயல் வேட்டைக்கு சென்றபோது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியிலிருந்து பாய்ந்த மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்திலும் அந்த நிலத்தின் உரிமையாளரான நரசிம்ம ராஜ் என்பவர் ஆரம்பத்தில் சுரேஷின் உடலை கிணற்றில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடி இருந்தார். ஆனால் இந்த வழக்கில் காவல்துறையினர் உண்மையை கண்டறிந்ததும் பதற்றமடைந்த நரசிம்மன் விசாரணைக்கு பயந்து அவருடைய வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 10 நாட்களில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 3 பேர் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்வேலிகள் மூலம் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு இதுபோன்ற மின்வேலிகள் அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். கரண்ட் சாக்கு வச்சு அடித்து கிணத்துக்குள்ளே போட்டு மட்டையை வச்சு பொசுக்கி விட்டுருக்காங்க. ஆமாம், இதுக்கு எங்களுக்கு சரியான விடை வேணும். அந்த விடையை விருதுநகர் மாவட்ட கலெக்டர் கொடுத்தாலும் சரிதான், இல்லை நம்ம சிஎம் கொடுத்தாலும் சரிதான், எங்களுக்கு விடை வேணும். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும்.